சனீஸ்வர பகவானே, அப்ப இந்த 7:30 சனிக்கு என்னதான் நான் பண்றது? என்னுடைய தாக்கத்தை நல்லா குறைக்கக்கூடியது சிலர். அதுல முதல் ஆள் ஆஞ்சநேயர். உன் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அவர்கிட்ட முறையா வேண்டிக்கோ, பக்தியா வேண்டிக்கோ. சும்மா நான் சொன்னேன், சும்மா ஒரு ஜோசியர் சொன்னாரு, சும்மா யாரோ சொன்னாங்க அப்படின்றதுக்காக கடமைக்கு கோயிலுக்கு போகாத. பக்தியோட கோயிலுக்கு போ. அங்க அதுக்குன்னு வெளியே ஏற்கனவே ரெடிமேடா இருக்கிற துளசியை வாங்கி போடுறேன் அப்படின்ட்டு பேர்ல வழிநெடுக்க போகும்போதும் வரும்போதும் கொட்டி வைக்கிறது, அதை காலில் மிதிக்க வைக்கிறது. கண்ட கலப்படத்தில் செஞ்ச நெய் விளக்கை ஏத்துறேன், கலப்படத்தில் செஞ்ச நல்லெண்ணெய் தீபம் போடுறேன் அப்படின்னு எல்லாம் எதுவும் செய்யாத. ஆஞ்சநேயர்கிட்ட மனமுருகி பக்தியா நீ வேண்டுனா நிச்சயமா உன்னுடைய பிரச்சனைகளை கட்டாயம் குறைப்ப. முடிஞ்சா அனுமன் சாலிசா சொல்லு. சொல்ல தெரியாதா? அனுமன் சாலிசா கேளு. இன்னைக்கு தான் போன்லயே எல்லா பாட்டும் உன்னால கேட்க முடியுமே. சரி சனி பகவானே, அப்படியே செய்றேன். வேற ஏதாவது? அதுக்கடுத்தது என்னுடைய தந்தையான சூரிய பகவான். என்னுடைய காரகமான சோம்பேறித்தனம் மந்தத்தன்மையை குறைக்கிற சக்தி எங்க அப்பாவான சூரிய பகவான் கிட்ட இருக்கு. அதுக்கு தினமும் காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். சீக்கிரம் எழுந்து தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் செய். வேர்வை வர அளவுக்கு உடற்பயிற்சி செய். வேர்வை வர அளவுக்கு உன்னுடைய கடமைகளை அன்றாடம், வீட்டு கடமையோ அலுவலக கடமையோ, தாய் தந்தைக்கு உதவுவதோ, மனைவிக்கு உதவுவதோ, குழந்தைகளுக்கு உதவிகரமாக இருப்பதோ, இந்த மாதிரி எதையாவது ஒன்று செய்து கொண்டே இரு. உடலை எப்பவுமே சுறுசுறுப்பாக வைத்துக்கொள். சோம்பேறித்தனத்தை கிட்ட வரவிடக்கூடாது. நீ எவ்வளவு உழைக்கிறியோ அந்த அளவுக்கு இந்த 7:30 சனி காலத்துல உனக்கு பெரிய தீங்க நான் செய்ய மாட்டேன். சரி சனி பகவானே. அதுபோக மேலும் என்னுடைய காரகத்துவத்தை கொண்ட நபர்களான ஊனமுற்றவர்கள், வயதானவர்கள், கடைநிலை ஊழியர்கள். கடைநிலை ஊழியர்கள்னா யாரு சனி பகவானே? கடைநிலை ஊழியர்கள்னா ஒரு அலுவலகத்துல ரொம்ப கீழ்நிலையில் பணி செய்கிறவங்க, அதாவது பெருக்கி துடைக்கிறவங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க இருக்கிறவங்க, பெட்ரோல் பங்க்ல காற்று அடிக்கிறவங்க. அவங்களுக்கு உன்னால முடிஞ்ச உடல் உதவி செய், முடிஞ்சா பண உதவி செய். என்னோட தாக்கம் குறையிறத உன்னால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் உன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு உன் வாழ்க்கையில நிறைய நல்லது நடக்கும்.